இப்போ யாரெல்லாம் வந்து present பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாருக்கும் 2 minutes time. You can share whatever you have learnt over last 5 days one by one. Mami will unmute all of you one by one. Raise your hands. சரியா? நான் ஒத்தொத்தரா பார்த்து unmute பண்ணுவா. யாருக்கெல்லாம் present பண்ணணுமோ எல்லாரும் hand raise பண்ணுங்க. ஒத்தொத்தரா பார்த்து you will be unmuted. Anand Srikanth நான் unmute பண்ணிருக்கேன்மா. நான் unmute பண்ணிட்டேன். Anand Srikanth என்ன சொல்ல போற? லைன் எதுவுமே கேட்கலடி. நான் நெக்ஸ்ட் பண்றேன். என்ன பண்ணலாம்? அமலா கமலான்ற ஐடியில இருக்காங்க. கமலா அவகிட்ட ரெஸ்பான்ஸ் இல்ல. அதுல அன்மியூட் பண்ணிருக்கேன். எனக்கு தான் கேட்கல. இல்ல உங்களுக்கு கேக்குறதா? கேக்குதுமா, எனக்கு கேக்குது. சரி, நான் அன்மியூட் பண்ற குழந்தைகள் யாருமே பேசுறது கேட்க மாட்டேங்குது. சரிவே. இந்த பேசாம Q&A மாதிரி வச்சுக்கலாமா? சைந்தவி பண்றேன் நெக்ஸ்ட். எஸ் மேம். நீ சொல்லுங்க. இன்று நான் பேச போவது திரிஜட்டா. திரிஜட்டா ஒரு ராட்சசி. அவள் இலங்கையில் சீதையை காவலில் வைத்திருந்த ராட்சசிகளின் குழுவில் இருந்தாள். ஆனால் மற்ற ராட்சசிகள் போல கொடுமை செய்யாமல் சீதைக்கு கருணையுடன் நடந்து கொண்டாள். அவள் கனவில் பார்த்தது ராவணன் தோல்வியடைந்து ராமன் வெற்றி பெறுவான் என்று. அந்த கனவை சீதைக்கு கூறி அவளுக்கு நம்பிக்கையும் ஆறுதலும் அளித்தாள். திரிஜட்டாவின் தனித்தன்மை என்னவென்றால் அவள் உண்மையை உணர்ந்தவள். தீமைக்கு ஆதரவாக இல்லாமல் தர்மத்தின் பக்கம் நின்றவள். சீதைக்கு ஆறுதல் கூறி ராமன் உன்னை மீட்பான் என்று உறுதியளித்தாள். இது நமக்கு சொல்லும் பாடம் என்னவென்றால் எங்கு இருந்தாலும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் தர்மம் மற்றும் உண்மையின் பக்கம் நிற்பது மிக முக்கியம். திரிஜட்டா போல நாமும் நல்லதை ஆதரித்து பிறருக்கு நம்பிக்கை அளிக்க வேண்டும். இன்று நான் அடுத்த கதாபாத்திரமாக ஜடாயுவை தேர்ந்தெடுக்கிறேன். அவர் ஒரு கழுகு வடிவத்தில் இருப்பவர். ஆனால் சாதாரண பறவை போல இல்லாமல் ராமனின் தந்தை தசரதனின் நண்பராக அவர் இருந்தார். சீதையை ராவணன் கடத்தி செல்லும் போது ஜடாயு அதை தடுத்து நிறுத்த முயன்றார். வயதானவராக இருந்தாலும் அவர் ராவணனுடன் போராடினார். தன்னால் முடிந்ததை செய்தார். தனது உயிரை பணயம் வைத்து சீதையை காப்பாற்ற முயன்றார். இறுதியில் ராவணனால் காயமடைந்து தரையில் விழுந்தார். ராமன் சீதையை தேடி வந்த போது ஜடாயு தனது கடைசி மூச்சில் ராவணன் சீதையையும் என் உயிரையும் எடுத்து சென்று இருக்கிறான் என்று ராமனுக்கு திசை காட்டினார். ஜடாயுவின் சகாயத்தால் ராமன் சீதையை கண்டுபிடித்தார். இந்த ஜடாயு கதாபாத்திரம் நமக்கு என்ன சொல்லுகிறது என்றால் வயது, சக்தி, சூழ்நிலை என்னவாக இருந்தாலும் தர்மத்திற்காக போராட வேண்டும். பிறருக்காக தியாகம் செய்யும் மனம் இருந்தால் மட்டுமே பெரிய ஆளாக முடியும். உண்மையான வீரத்தன்மையும் இருக்க வேண்டும். நாம் அனைவரும் ஜடாயுவின் தியாகத்தை நினைவில் கொண்டு நியாயம் மற்றும் தர்மத்தின் பக்கம் நிற்போம். நன்றி. பெர்ஃபெக்ட்மா. 2 minutes 2 seconds முடிச்சிட்ட. எக்ஸலென்ட். ரெண்டு கதாபாத்திரங்கள் ரொம்ப நல்லா சொன்ன. வெரி குட், வெரி குட். கீப் இட் அப் சைந்தவி. வெரி குட். அடுத்தது தயா பண்ணிருக்கேன். தயா சொல்லுமா. டைமர் போட்டு இருக்கேன். 2 நிமிஷம் ஆச்சுன்னா சொல்லிடுவேன். சரியா? அப்பதான் எல்லாருக்கும் சான்ஸ் கிடைக்கும். இதுதான் ஸ்டார்ட் பண்ணி. நான் வந்து ஒரு ஸ்லோகம் நானே கத்துறது சொல்றேன். என்னன்னா நான் இங்க கத்துறது சொல்றேன். இங்க கத்துன்றத சொல்லுக்கண்ணா. இந்த கேம்ப் விஷயமா சொல்லு. ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயாம் பதயே நமஹ. சூப்பர். ஃபேண்டாஸ்டிக். அடியன் நான் இன்னொன்னு சொல்லலாமா? நானே கத்துனது. ராமர் யுத்த காண்டதப்போ ராமர் வந்து ஒரு ஸ்லோகம் சொன்னார்.
ஆத்மா ஆத்மான் ஆத்மான் மானுஷம் மன்யே ராமம் தசரதாத்மஜம். அங்க பிரம்மாதி தேவர்கள்லாம் வந்து நீங்க பெருமாளா அவதாரம் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா ராமன் வந்து அவரு தன்னைத்தானே நான் ஒரு மனுஷன், தசரதரோட பையன் அப்படின்னு சொல்ல ஆசைப்பட்டிருக்கிறேன். தன்யாசம். ஓகே, தன்யாசம். சூப்பர். 54 செகண்ட்ஸ்ல முடிச்சிட்டேன். சூப்பர். அடுத்தது தியா சொல்லுமா. தியா என்ன சொல்ல போற? சொல்லுங்கண்ணா. நமஸ்காரமா. நான் ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் சொல்லட்டுமா? ராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. சூப்பர். நெக்ஸ்ட் வேற என்ன சொல்ல போற? My favorite character is Shabari because he waited patiently for 13 years and listened to her guru Matangamuni and was she was an ideal disciple. She was an ideal disciple. Very nice, very nice. Super. Keep it up. Thank you. Very nice, very nice. You finished in 49 seconds. I agree with Haivadan. Ma'am, ஒரு ஸ்லோகமும் ஒரு ஸ்டோரியும் சொல்ல போறேன் மேம். சொல்லு. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. நெக்ஸ்ட் வந்து அந்த ராமாயணம் போர் முடிஞ்சோனே ஹனுமன் வந்து பறந்து வந்து சீதை கிட்ட அந்த நியூஸ சொல்றதுக்காக வரும்போது நியூஸ சொன்னே சீதை தேவி ஹாப்பி ஆயிட்டாங்க. அப்புறம் ஹனுமான் வந்து அந்த ராட்சசிகளை என்னெல்லாம் ஒண்ணு சொன்னாங்களோ அத வந்து அவங்களுக்கே பண்ணி காமிக்கிறேன்னு சீதை தேவி கிட்ட சொன்னாங்க. அப்புறம் சீதை தேவி ஹனுமான் கிட்ட ஒரு கதை சொன்னாங்க. ஒரு நாள் ஒரு ஹண்டர் வந்து காட்டுக்குள்ள வேட்டையாடிட்டு இருக்கும் போது அவரை வந்து ஒரு டைகர் துரத்திச்சு. அப்போ வந்து கொஞ்ச தூரம் ஓடினதுல ஒரு ட்ரீய பார்த்தாங்க. அதுல ஏறி கொஞ்சம் அங்க ஒரு வீல் பார்த்தாங்க. அத பார்த்து பயந்தாங்க. அப்போ வந்து அந்த வீல் வந்து அந்த வீல் வந்து ரொம்ப கைண்டா இருக்கும். அது வந்து என்ன சொல்லுச்சுன்னா 2 minutes ஆயிடுச்சு. சோ நீ இந்த ஸ்டோரியோட மாரல்ல மட்டும் சொல்லிடுறியா? கைண்டா இருக்கு. அவங்கள விட்டுறணும், தப்பு செஞ்சவங்கள ஃபர்ஸ்ட் பண்ணிடணும். வெரி நைஸ். சூப்பரா சொன்ன. ரொம்ப நன்னா சொன்னமா. இதுல யார் சொன்னான்னு தெரியல. 2 பேரும் நன்னா கத்துட்டு இருக்கே. சூப்பர். வெரி நைஸ். நெக்ஸ்ட் ஹிமான்ஷு அன்மியூட் பண்ணிருக்கேன். சாட் பாக்ஸ்ல மெசேஜ் போட முடியாது, டிசேபிள் பண்ணிட்டேன். போட்டுட்டே இருந்தாக்கா அவளுக்கு சான்ஸ் கிடையாது.
Salma, Himanshu. Yes, ma'am. Yeah. Tell me. Ma'am. Yeah. Tell me. Ma'am, you are not audible. You have to tell. I'm not saying anything. I have to listen today. Tell me. நான் ஹேண்ட் ரைஸ் பண்ணலையா? நீங்க தானே சொல்லு. இப்போ ஸ்லோகம் சொல்ல போறியா, கதை சொல்ல போறியா? சொல்லு டக்குன்னு. Ma'am, can you repeat? I didn't hear. You have to say, no, Himanshu? Yes, sir. Yes, ma'am. Yeah, what do you want to say? Ma'am, about Ramayana. Yeah, tell me. Ma'am, Your I will time tell the story. Yeah, in 2 minutes you can tell whatever you want to tell. Okay, ma'am. When Dasharatha told the Ram to be the king of the Ayodhya, he Kekeya was told to be told by the her assistant that Rama is going to be the king of the Ayodhya. Why won't you make your son Bharata as the king of the Ayodhya? She told, you tell your 2 boons now to the Dasharatha. You have to tell like my first boon is that to make Bharata as the Ayodhya's king, and Ram has to go to the forest for the 14 years. You are running out of time, Himanshu. So you narrated that part of the story where Manthara comes and poisons Kaikeyi. So what do you understand from this? You should not poison like this, and you should not get influenced by people who poison, right? Yes, so ma'am. That is the lesson you learned. Okay, thank you, Himanshu. Very nice. Next. பத்மாவதி. அடியன் நான் சொல்லுவேன். யார் மாதிரி? அடியன் ஆஸ்ரயா. ஆஸ்ரயா பண்ணு. டர்ன் வழியா வந்துருக்கு. பத்மாவதி சொல்லிட்டேன் இப்போ. பத்மாவதி சொல்லிட்டேன். இன்னைக்கு நான் வந்து சத்ருக்னா பத்தி சொல்ல போறேன். சத்ருக்னா வந்து ராமரோட 3rd sibling, தசரதரோட 4th child. அவர் வந்து பரதரோட ரொம்ப க்ளோஸான ஒரு சிப்ளிங். பரதருக்கு ரொம்ப க்ளோஸா இருப்பார். பரதர் என்ன பண்ணாலும் அவர் பின்னாடியே போறார். ஒரு நாளைக்கு அப்படிதான் பரதர் வந்து அவரோட கிராண்ட் பேரண்ட்ஸ் ஹவுஸ்க்கு போயிருந்தப்போ சத்ருக்னனும் அவரோடைய போனார். ஈவன்தோ அந்த கிராண்ட் பேரண்ட்ஸ் ஹவுஸ் வந்து ஓன் கிராண்ட் பேரண்ட்ஸ் இல்லைனாலும் பரதர் போனதால சத்ருக்னனும் போயிருப்பார். ஏன்னா வந்து சத்ருக்னன் பரதர் அதாவது அவரே வந்து பரதரோட ஒரு பொசசிவ் திங்கா நினைச்சிருப்பார். ஸோ இதுல இருந்து நம்ம என்ன இதே மாதிரி தான் வந்து பரதரும் வந்து ராமரோட இதுவா நினைச்சிட்டு இருப்பாரு அவரையே. ஸோ இதே நம்ம என்ன கத்துக்கலாம்னா, இப்போ நம்ம ஒரு பெருமாளுக்கு தான் டிவோட்டியா இருக்கணும்னு அவசியம் இல்லையே. இப்போ ஒரு டிவோட்டியா இருந்தாலும் பெருமாள் நம்மள ஏற்றுப்பாரு. ஏன்னா டிவோட்டியே வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா அவங்களே பெருமாள் அவ்வளோ இது பண்ணப்போ அவங்களோட டிவோட்டியா இருக்கிறதும் வந்து ரொம்ப அவசியமானது. சூப்பர், ரொம்ப அழகா சொல்லி கிறிஸ்பா அழகா 1 minute 15 seconds சொல்லிட்டேன். சூப்பர். தன்யசிமா. அடுத்தது கேஷவ். சொல்லுங்க. நான் வந்து ஸ்லோகம் சொல்ல போறேன். சொல்லு. रामाय रामभद्राय रामचंद्राय वेदसे रंगाताय नाथाय सीताय पतये नमः. श्रीराम राम रामेति मने रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं रामनाम वरानमे. चैत्याशतसत्तात् ध्वान्तविध्वं सनोदयः प्रभावान् सीतया देव्या परमव्योम भास्करः.
पापानां वा शुभानां वा वदार्हाणां प्लवङ्गम कार्यं कर्णमार्येण न कश्चित् नापराच्यति मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां गरिष्ठं वातात्मजं वानरयुद्धमुख्यं श्रीरामदूतं शिरसां नमामि यत्र यत्र रघुनाथकीर्तनं रथतथ गतवस्तकाञ्चनं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं रमत रक्षसान्तकम् पूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविता शाखां मध्ये वाल्मीकि कोकिलम् வெரி குட். 8 ஸ்லோகத்தையும் பை ஹார்ட் பண்ணிட்டியா? வெரி குட். यज्ञरक्षिणे जानकीयुजे यायिने वनं यातुकारिणे सेतुकारिणे शर्मधारिणे रामरूपिणे ते नमो नमः. வெரி நைஸ். சூப்பர் கேஷவ். அழகா சொன்ன. கீப் இட் அப். மன்யாசிமா நம்ம என்ன சொன்ன? அடுத்தது யாரு? மனோஜ்ஞா மதுலிகா சொல்லுங்க. மதுலிகா சொல்றேன். சொல்லுமா. 2 ஸ்தோத்திரமும் சொல்ல போறேன், கதையை சொல்ல போறேன். 2 minutesல. உன்னோட டைம் இப்ப ஸ்டார்ட் ஆகுது. சொல்லு. ஸ்தோத்திரம். पूजन्तं राम रामेति मधुरं मधुराष्टकम् आरुह्य कविता शाखां वन्दे वाल्मीकि कोकिलम् श्रीराम राम रामेति मने रमे रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं राम राम वरानमे. ஓகே, ஸ்டோரி வந்து மந்திர வந்து கைகேயியோட மனச பாய்சன் பண்ணான். கைகேயி வந்து she was happily enjoying that Rama was going to become the king of Ayodhya. She was very happy. But when Manthara entered and shared the information, Kaikeyi gave a gift to Manthara as a pearl necklace. Manthara, and when Kausalya was telling about Rama, one word struck her home. Manthara told that when Rama becomes the king, Kausalya will become more important to Dasharatha. And because Kaikeyi was very jealous of Kausalya, so this aggravated her more. So she wanted her son to be the king. Okay. And we learned the lesson that we should not be influenced by jealousy. Yes, see, perfect. Very nice. You completed in 1 minute 40 seconds. Fantastic. Keep it up. Very well said. Crisp and nice. Super. Keep it up. Next. Netra Nilesh. Netra Nilesh. ஸ்லோகம் அப்புறமா ஒரு ஸ்டோரி சொல்லு. ஃபர்ஸ்ட் ஸ்லோகம். மனோஜவம் மாருத துல்யவேகம் जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वादात्मजं वानरयूथमुख्यं श्रीरामदूतं शरणं प्रपद्ये. नेक्स्ट, ராவணன் மீட்டிங் போடும்போது அப்போ கும்பகர்ணனும் வந்தான். அப்போ கும்பகர்ணன் சொன்னா, அண்ணா நீங்க வந்து ஏன் தப்பான நேரத்துல போடுற அப்படின்னு கும்பகர்ணன் கேட்டான். அப்புறம் ராவணன் கும்பகர்ணனே சொன்னா, இந்த மீட்டிங் வந்து சீதைய தூக்கி போறதுக்கு முன்னாடி நீங்க அந்த மீட்டிங்க போட்டிருக்கணும். சீதைய தூக்கின் போடாம இல்லையா? அப்போ வந்து கும்பகர்ணன் சொன்னா, நீங்க தப்புதான், ஆனா நான் உங்க சைடு தான் சண்டை போட போறேன் அப்படின்னு சொன்னா. இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, do not support injustice.
நான் நேத்ரா 3 ஸ்லோகம் சொல்ல போறேன். ஸ்லோகா நம்பர் 1. जयद्राष्ट्रित संत्रासद्वां च विध्वंसनोदयः प्रभावान् सीतया देव्या परमव्योमभास्करः यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्चिलं बाष्पपारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसमन्तकं मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वादात्मजं वानरयूथमुख्यं श्रीरामदूतं शरणं प्रपद्ये. रामाय रामभद्राय रामचन्द्राय वेदसे रघुनाथाय नाथाय सीतायापते नमः. தன்யாசிமா நன்னா சொன்னேன். நீங்க ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன், அந்த 4 வானரா பேரு கேட்டிருந்தேன் இல்லையோ, ஹனுமான், நலன், நீலன், தாரன். சரியா? 4 பேர். அப்புறமா சுக்ரீவன் 5 பேர். சுக்ரீவன் கரெக்ட். சுக்ரீவனோட 4 மினிஸ்டர்ஸ் இவா, சுக்ரீவனோட சேர்த்து 5 பேர். கரெக்ட். சூப்பர், வெரி நைஸ். அடுத்தது நெக்ஸ்ட் யார் மேம்? ஐ அக்ரி மேம். மேம் நான் சொல்லணும். மேம் கேன் ஐ டெல்? சொல்லு நியந்திரி. மேம் நான் ஒரே ஒரு ஸ்லோகாவும் ஒரு குட்டி கதையும் சொல்ல போறேன் மேம். யாயினே வனம் யாத்து घाटिने सेतुकारिणे शर्मदायिने ராமரூபினே தே நமோ நமஹ. ஒரு குட்டி கதை என்னன்னா வந்து ஹனுமானோட டெய்ல் வந்து லைக் when he was arrested, அப்ப வந்து ராவணனோட கோர்ட்டுக்கு அவன் போனான். அப்ப வந்து ராவணன் வந்து ஹனுமானோட டெய்ல வந்து பத்த வச்சா. அப்ப வந்து அவ இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு he burned the whole Lanka and he was like scared அது சீதா கிட்ட போய்டும்னு. so வந்து அவன் பார்த்துட்டே இருந்தான். like he was seeing that if the fire will go near Sita, but it didn't, as she was the form of a Mahalakshmi. And the lesson we learn from it is if you want to do extra, don't spoil the main thing. Correct. Very nice. Very well said, ma'am. Super. Thank you, ma'am. Thank you. Danyasmi adi. Danyasmi. Next. Raghav. அடே நான் வந்து 5 ஸ்லோகம் சேர்க்க போறேன். சொல்லுமா. श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं राम नाम वरानने कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविता शाखां वन्दे वाल्मीकिकोकिलम्. रामाय रामभद्राय रामचन्द्राय वेधसे रघुनाथाय नाथाय सीतायापतये नमः. पापानां वा शुभानां वा पदार्हानां प्लवङ्गमां कार्यं करुणमार्येण न कश्चिन्न पराध्यति. जयत्याश्रितसहस्रासध्वान्तविध्वंसनोदयः भवान् सीतया देव्या परमव्योमभास्करः. धन्यस्वेदे. Yes, ma, very nice. आश्रिया सुमोदी. Next Raghav. Today Ashriya di. ராகவ் சிவன் அன்மியூட் பண்றதுக்குமா ஒண்ணு சொல்றியா? Today Ashriya. ரம்யா ஸ்ரீவத்சன் ஐடியில யார் இருக்கு? நெக்ஸ்ட் நீங்க சொல்லுங்க. ஆஷயா கொஞ்சம் வெயிட் பண்ணுமா, எல்லாரையும் முடிச்சுட்டு நான் ஃபர்ஸ்ட்ல மிஸ் பண்ண வாள திருப்பி அன்மியூட் பண்றேன். அப்புறம் ஆர்டர்ல மிஸ் ஆயிடுமா. அடியேன் சொல்லலாமா? யாருமா? கேக்குறதா? கேக்குறது சொல்லுமா.
நான் 2 ஸ்லோகம் சொல்ல போறேன். சொல்லுமா. रामाय रामभद्राय रामचन्द्राय वेदसे रघुनाथाय नाथाय सीतायां पतये नमः. श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं राम नाम वरानने. வெரி நைஸ். நம்ம என்ன சொன்னோமா? வெரி நைஸ், thank you. அப்புறம் அடியேன் ஒரு எக்ஸாம்பிள் சீதா தேவி சொன்னது சொல்ல போறேன் அடியேன். Be compassionate, understanding others, consideration for others, forgiving is strength. Correct, perfect. அம்மா நான் சொன்னேன். Thank you ma. ஓகே, இங்க இருக்கிற எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்லணும். உங்களுக்குலாம் வந்து சர்டிபிகேட்ஸ் மெயில் பண்ணுவோம். Within a week you will get certificates for attending this camp. சரியா? இந்த messenger group லியும் போடுறோம், because I think many people have left now, but for the people who are present here, all of you will receive a certificate for attending this camp through mail in a week's time. Next Adiyan next யார்மா? அடியன் ரிஷப் அன்மியூட் பண்ணிருக்கேன். சொல்லுமா. என் பேர் ரம்யா கிடையாது, என் பேர் அக்ஷரா. சரி, ஓகே அக்ஷரா. சரி, ரிஷப் நீ சொல்லலாம். இப்போ அன்மியூட் பண்ணிருக்கேன் உன்ன. நான் வந்து ஒரு ஸ்லோகம் சொல்ல போறேன். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானே. சூப்பரா சொன்னம்மா, வெரி நைஸ், thank you. அடுத்தது என் ஜெய்வீர் நான் அன்மியூட் பண்றேன், நீ சொல்லுமா. அனியல் இந்த 2 ஸ்லோகம் அனியல். சொல்லுமா. ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாய பதயே நமः. கூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராக்ஷரம் ஆருத்த கவிதாசாகம் வந்தே வால்மீகி கோகிலம். சூப்பர், வெரி நைஸ், thank you ஜெய்வீர். நெக்ஸ்ட் யாரு? Yes, Adiyan. Adiyan, I'm going to tell 2 characters from the Ramayana which I like. Yes, in 2 minutes. Yeah. And firstly, I like Sumitra because she is a very ideal parent. She also told Lakshmana to think Sita as her, and she told the forest class told him Lakshmana to think the forest as Ayodhya, and he told Rama as Dasharatha. She also blessed Lakshmana before he went to the forest. Okay, fantastic. Then great. I also like Vibhishana because even though he knew that Rama was going to kill him or attack him, he went to Rama because he knew that Rama will always protect him. Correct. He didn't think that Rama would kill him, but he was not scared of that. I mean, generally any enemy could kill, but he didn't mind that and he went. Very nice, very nice. Thank you, ma'am. ஸ்ரீநிகேதன் விருஷாகிருதி, நீங்க சொல்லுங்க. ஸ்ரீநிகேதன் விருஷாகிருதி சொல்லுங்க. அடியன் நான் 2 ஸ்லோகம் சொல்ல போறேன். சொல்லுமா. ராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாய பதயே நமः. கூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராக்ஷரம் ஆருஷ்ய கவிதாசாகம் வந்தே வால்மீகி கோகிலம். Very nice, thank you. ஸ்ரீ அனிகா நெக்ஸ்ட். அடியன் வந்து 3 ஸ்லோகமா வந்து என்னோட ஃபேவரட் கேரக்டரிஸ்டிக். எனக்கு வந்து சீதா தேவி ரொம்ப பிடிச்சிருக்கு. அடின் ஸ்லோகம் சொல்றேன். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாய பதயே நமः.
चेत्याश्रितसन्त्रासद्वान्धविध्वंसनोदयः प्रभावान् सीतया देव्या परमव्योमभास्करः श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं राम राम वरानने. ஸோ அடியன் இப்போ வந்து என்னோட ஃபேவரட் கேரக்டர் வந்து சீதா தேவி. அவ வந்து ஹனுமான் கிட்ட சொல்றா, நம்ம வந்து அந்த ராட்சசிகளை வந்து தப்பான்னு நினைச்சிக்கூடாது, ஏன்னா அவ வந்து தாசிகள் ராவணனுக்கு. அப்புறமா நம்ம வந்து சீதா தேவி கிட்ட நம்ம என்ன லேர்ன் பண்றோம்னா, நம்ம வந்து அதர் பீப்புளோட பெர்ஸ்பெக்டிவ் லேர்ன் பண்ணிக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்புறமா வந்து நம்ம மற்றவெல்லாம் கன்சிடர் பண்ணணும். அப்புறமா வந்து ஃபர்கிவிங் ஸ்ட்ரென்த் இருக்கணும். அண்ட் தென் இந்த உலகத்துல வந்து ஒருத்தர் வந்து சின்ன இல்லாம இருக்க முடியாது. அதனால ஃபர்கிவிங் இஸ் டிவைன் அடின். தன்யாஸ்மி. சூப்பரா சொன்னம்மா. தன்யாசிமா 48 செகண்ட்ஸ் சொல்லி முடிச்சிட்டேன் எல்லாத்தையும். சூப்பரா சொன்ன. கிரேட். ஸ்ரீஹிதா சொல்லு நெக்ஸ்ட். அப்படியே நான் வந்து அவாய்ட் த unnecessary சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து do not promise in haste. தசரதா தான் இதுக்கு எக்ஸாம்பிள். அவர் 2 தடவை he promised in haste. முதல் தடவை when there was war between Devas and Asuras, Dasharatha joined to fight the Devas, and he got injured badly, and the iron thing, the thing made of iron, got off the wheel so it could come out at any time. Kaikeyi was Dasharatha's charioteer, and she saved Dasharatha. Dasharatha asked Kaikeyi for Dasharatha asked Kaikeyi to ask 2 boons, and Kaikeyi said that she would claim them later whenever she needed them. Dasharatha said, okay, but he should have said, why you can claim them now, or something like that. The second time is when Vishwamitra came to Ayodhya. When Vishwamitra came to Ayodhya, Dasharatha was overjoyed to see him and said that he would listen to anything he tells. Vishwamitra asked to send Rama for guarding the... Yeah, the time is almost done. So he told him that he would send Rama, but then when he actually asked for Rama, he hesitated, right? So you understand that we should not. Rama is not even 16 years, and how can he fight these Rakshasas? So we understand that we should not promise in haste, correct? That's the lesson. Okay, very well said, Shrita. You narrated really well with all details. So very nice. Thank you, ma. ஸ்ரீமானோலா நேம் கேக்குதா? கேக்குதுண்ணா, சொல்லுமா. அடியன் வந்து என்னோட ஃபேவரட் கேரக்டர் ஆகிய விபீஷனோட கூட வந்த ராட்சசர்கள் சொல்லு. அதாவது அனல, அப்புறம் பனசா, பிரமதி, அப்புறம் சம்பாதி, இவ 4 பேர் தான் விபீஷனோட கூட வந்த ராட்சசர்கள். இவாளுக்கு என்னன்னா, இவா விபீஷன் கிளம்பி போச்சு, இவா ராட்சசர்களும் பின்தொடரே ராமரை பாக்குறதுக்காக வந்திருக்கா. அப்போ விபீஷன் வெளில நின்றுட்டு இருக்கான். அப்புறம் விபீஷனுக்கும் தெரியாது என்ன போறது, ராட்சசர்களும் தெரியாது. ஆனா ராமர் வந்து விபீஷனை மாத்திரம் ஏத்துக்கல, நல்லதா இருக்காருன்னு அவரோட வந்த ராட்சசர்களையும் ஏத்துட்டார். இதுல இருந்து என்ன புரியுதுன்னா, எப்பயுமே நல்லவா கூட இருந்தா
எப்பயுமே நம்மளுக்கு நல்லதா தான் கிடைக்கும் இது சொல்றது. சூப்பர். ரமணாசனமா ஸ்ரீமாலன் நன்யாசமா வெரி குட். 1 minute is finished. 1 minute 4 seconds. ஓகே, அடுத்தது ஸ்ரீமதி அன்மியூட் பண்ணிருக்கேன். அடியே நான் இன்னைக்கு திரிஜட்டா சொல்ல போறேன். சொல்லு மகனா. ராவணன் சீதா எப்போ லங்கைக்கு கூட்டின்னு போனாரோ அப்போ சீதைய ஒரு ட்ரீக்கு அசோகத்துக்கு கீழே உட்கார வச்சாங்க. அங்க நிறைய ராட்சசிஸ் எல்லாம் சொன்னாங்க, நீங்க அவகிட்ட சொல்லுங்க, நீங்க என்ன மேரி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்ல வைங்க அப்படின்னு நட்டு. நீங்க கில் பண்ற மாதிரி பண்ணுங்க, இல்ல ஸ்கேர் பண்ணுங்க அப்படின்னு நட்டு சொல்லி விட்டா ராட்சசி கிட்ட. ராட்சசி எப்பவுமே டேயோ நைட்டோ எப்பவுமே அவங்கள சீதைய ராவணைய மேரி பண்ணிக்கோ எப்பவுமே தொல்லை பத்தினே இருப்பாளாம். அப்போ ஒரு ராட்சசி பேரு திரிஜட்டான்னு பேரு இருந்துச்சா. அந்த ராட்சசி எப்பவுமே சீதைய சப்போர்ட் பண்ணுமா. அவ விபீஷணனோட டாக்டர். அதனால அவளுக்கு குட்னஸ் இருக்கு. அப்போ அவ சொன்னா சீதை கிட்ட, நீ உன்னை ராமர் கொஞ்ச நாளைக்கு கூட்டிட்டு போயிடலான்னு அப்படின்னு சொன்னா அவ. அதுக்கப்புறமா ஒரு டே டைம் அவ தூக்கி நின்றா. அப்போ அவளுக்கு ஒரு ட்ரீம் வந்துச்சா. என்ன ட்ரீம்னா, டேலண்ட் குயின்ஸ் எல்லாம் ஒரு பாக்ஸ்ல போட்டிருப்பாங்களாம். அப்போ சீதையும் ராமரும் ஸ்ரீமதி நன்னா சொன்ன கண்ணா கதை. சோ இதுல இருந்து என்ன மாரல் அப்படின்னு சொல்லி முடிச்சுடு. உன்னோட டைம் ஆயிடுச்சு 2 minutes. சோ திரிஜட்டை கிட்ட இருந்து என்ன கத்துக்கிறோம்? நம்ம எவ்வளவு கெட்டவா சுத்தி இருந்தாலும் நம்ம நல்லவாளா இருக்கணும், அண்ட் நல்லவா கிட்ட இருக்கிற நல்லதை பார்த்துக்கணும். கரெக்டா? நான் கோர்வையா நரேட் பண்ண. வெரி நைஸ், தேங்க்யூமா. நெக்ஸ்ட் ஸ்ரீனிகா அன்மியூட் பண்றேன். நான் சொல்ல போற ஸ்டோரி கோ பியாண்ட்ல ஃபர்ஸ்ட் டைம் ராமரும் லக்ஷ்மணரும் சுக்ரீவரை பாக்கிறதுக்கு வந்தா. அப்ப சுக்ரீவர் ஹனுமார்கிட்ட சொல்லி போய் யாரு நீ அவளை பார்த்துட்டு வா, ஹியூமன்ஸ் யாருன்னு பார்த்துட்டு வான்னு சொன்னா. ஸோ ஹனுமார் பிராமன் மாதிரி டிஸ்கைஸ் பண்ணி அவர் போய் பார்க்க போனார். ஸோ அப்புறம் ஹனுமானுக்கு இவ 2 பேரும் யாருன்னு தெரிஞ்சோன்னா அவளை சுக்ரீவர்கிட்ட கூட்டின்னு போனான். ஸோ சுக்ரீவருக்கு அப்புறம் ராமர் ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிட்டு அவளை வாலியை கில் பண்ணிட்டு அப்புறம் சுக்ரீவர் சர்ச் பார்ட்டியை சீதாவை கண்டுபிடிக்கிறதுக்கு அனுப்பிச்சுட்டா. ஸோ அவர் சவுத் போற இதுல மங்கீஸ் சொன்னா சவுத்தும் போயிருப்பா, சவுத்து தான் நிறைய பேர் பார்த்தானு. பட் எதுக்கும் ஆல் 4 டைரக்ஷன்ஸ்ல அனுப்பிச்சுட்டா. ஸோ சவுத் போற பார்ட்டி தான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருந்தது ராமருக்கு. அதனால அவ கையில ஒரு ரிங் அனுப்பிச்சு விட்டார். ஸோ அந்த ரிங் போய் ஹனுமார் இது லங்காக்கு போய் சவுத்து போயிட்டு லங்காக்கு போய் அவர் சீதாட்ட கொடுத்தார். சீதா இன் ரிட்டர்ன் சூடாமணியை கொடுத்தா. ஸோ அப்புறம் அவர் கேப்பபிளா இருந்தார் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்றதுக்கு. ஸோ அவர் எக்ஸ்ட்ரா அவர் அந்த அசோகவனை டெஸ்ட்ராய் பண்ணார். அப்புறம் போய் ராவணனை பார்த்தார். ராவணனை பார்த்துட்டு அவர் ராவணன் அவரோட டெய்லுக்கு ஃபயர் செட் பண்ணார். ஸோ அவர் ப்ரிட்டெண்ட் பண்ணி வலிக்கிற மாதிரி ப்ரிட்டெண்ட் பண்ணி அவர் ஜம்ப் பண்ணிட்டார். ஸோ அப்புறம் அவர் போய் ஜம்ப் பண்ணி ஃபுல் லங்காக்கு ஃபயர் செட் பண்ணார். இதுல இருந்து ஃபினிஷ் நம்ம கத்துக்கிற லெசன் ஃபினிஷ் யுவர் டாஸ்க் தென் டூ எக்ஸ்ட்ரா டாஸ்க் இஸ் பாசிபிள் பட் டோன்ட் ஸ்பாயில் த மெயின் டாஸ்க்னு கத்துக்கிறோம்.
நான் இப்போ ஒரு ஸ்லோகம் சொல்ல போறேன். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாய பதே நமஹ. அடியன் தன்யாசி. ரொம்ப நல்லா சொன்ன. சூப்பர். நெக்ஸ்ட் ஸ்ரீநிகேதன் நான் அன்மியூட் பண்ணிருக்கேன். நிகேதன் சொல்லுமா. அடியன் சொல்லு கண்ணா. எனக்கு 2 ஸ்லோகம் சொல்லணும் அடியன். சொல்லு. ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாய பதயே நமஹ. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. தன்யோஸ்மடியன். அடியன்மா ரொம்ப நல்லா சொன்ன கண்ணா. வெரி குட். சூப்பர். அடியன் ஏன் கேக்குறதா? சூப்பரா சொன்னமா. வெரி குட். வாத்சல்யா சொல்லுமா நெக்ஸ்ட். நான் சொல்லு வாத்சல்யா. 2 ஸ்லோகாஸ் சொல்ல போறேன். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய ரகுநாதாய நாதாய ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. தன்யாசிமா. வெரி நைஸ். ரொம்ப நல்லா சொன்ன. வைஷ்ணவன் கிருஷ்ணராகவன். என் பேரு கிருஷ்ணராகவன். நான் சீதா தேவி ரொம்ப பிடிக்கும். ராவணன் சர்வன்ஸ் ராவணன் அவங்க அவரோட சர்வன்ஸ் கிட்ட நீங்க சீதா தேவியோட மைண்ட் எப்படியாவது சேஞ்ச் பண்ணுங்க, என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க சொன்னார். அதனால ராவணனோட நான் ஏதாவது மைண்ட சேஞ்ச் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் ஏதாவது ஏதோ பண்ணி விட்டுட்டாங்க அவளை. அப்ப ஹனுமான் ஹனுமான் வந்தாங்க. அப்ப ராவணன் சர்வன்ஸ கில் பண்ண போறேன்னு சொல்லிட்டு சீதா தேவி அப்படிலாம் பண்ணக்கூடாது சொன்னா. அப்புறம் சீதா தேவன் கதை சொன்னதுல இருந்து நான் என்ன கத்துட்டேன்னா, நம்ம யார் தப்பு பண்ணாலும் forgive பண்ணணும். வெரி குட்மா. ரொம்ப அழகா சொன்ன. ரொம்ப சூப்பரா சொன்ன. யார் தப்பு பண்ணாலும் forgive பண்ணணும். வெரி நைஸ். ஓகே வைஷ்ணவி, நீ ஏதோ சொல்ல போறியானா? தன்யாசிமா. அடியன் அவளுக்கு உடம்பு சரியில்லை அடியன், நீங்க சமைக்கணும். பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். வெரி குட் கிருஷ்ணன். இப்ப அடுத்ததுமா அடுத்தது யாருமா? நான் ராகவசிம்ஹன் பேசுறேன். நான் எனக்கு சான்ஸ் வந்தது லாஸ்ட் டைம், பட் ஐபேட் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. அதனால நான் இப்ப சொல்லலாமா அடியே? சொல்லிடு. அடியன் ராகவ் சிம்ஹன். நான் 3 ஸ்லோகம் சொல்ல போறேன். மனோஜபம் மாருத்ய துல்லிய வேகம் ஜிதேந்திரியம் புத்தி மதாம்பரிஷ்டம் மாதா த்வஜம் வானர யூத முக்கியம் ஸ்ரீராமதூதம்
मनसा स्मरामि श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं राम नाम वरानने रामाय रामभद्राय रामचन्द्राय वेदसे रघुनाथाय नाथाय सीताय पतये नमः. தன்யாசிமா என்ன சொன்ன? அடுத்தது யாருமா? மஞ்சுளஸ்ரீ பண்ண ரெஸ்பான்ஸ் எதுவும் இல்ல, அவளுக்கு ப்ராப்ளமான்னு தெரியல. வாசந்திகா பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் அடியே நான் வந்து அதோட மீனிங் சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி சொல்ல போறேன். श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं राम नाम वरानमे. இதுல வந்து லார்ட் சிவா வந்து பார்வதி தேவி கிட்ட இந்த மாதிரி சங்கியா வந்து ரானா 2 மானா 5 so 2 into 5 is equal to 10 வந்து so 10 வந்து 2 into 5 3 times யூஸ் பண்ணறதுனால 1000 வரும். so that name Rama is equal to 1000 names. so நான் இப்போ ஒரு கதை சொல்ல போறேன். as விபீஷணர் வந்து ராம கிட்ட சரணடைஞ்ச உடனே ராமன் சொல்றார், உனக்கு சரணாகிற உனக்கு உனக்கு யூ ஆர் ப்ரொடெக்டட் பை என்னால நீ ப்ரொடெக்ட் ஆயிருக்கான்னு சொன்ன உடனே உன் அசிஸ்டன்ஸ்க்கும் ப்ரொடெக்ட் ஆயிருக்கா அப்படின்னு. அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிளா பிள்ளை உறங்காவல்லிதாசர் சொல்றேன். பிள்ளை உறங்காவல்லிதாசர் ஆர் தனுர்தாசா வந்து ராமானுஜரோட சிஷ்யர். ராமானுஜர் வந்து இந்த மாதிரி சொல்ற விபீஷணன் வந்து ராமர் கிட்ட வந்து ப்ரொடெக்ட் ஆன உடனே அவரோட சிஷ்யாவுக்கும் ப்ரொடெக்ட் ஆயிட்டு. இப்ப தனுர்தாசா சொல்ற, நான் மட்டும் நிறைய இது பண்ணதே இல்லை, பட் எனக்கு இப்ப ப்ரொடெக்ஷனே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அதுக்கு ராமானுஜர் என்ன சொல்ற, ஆல்ரெடி வந்து பெருமாள் வந்து என்கிட்ட வந்து நான் வந்து அவரோட ப்ரொடெக்ஷன்ல இருக்கேன்னு சொல்லிட்டேன். ஸோ நீயும் வந்து இப்ப பெருமாளோட ப்ரொடெக்ஷன்ல இருக்க அப்படின்னு ராமானுஜர் தனுர்தாசர் கிட்ட சொல்லிட்டேன். வந்து இந்த மாதிரிதான் வந்து எல்லா விபீஷணன் சொல்றான். ஸோ இப்ப இதோட மாரல் வந்து நம்ம வந்து ஒரு நல்ல வாக்கிட்ட சிஷ்யாலா இருந்தா நம்ம வந்து எப்பயுமே ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். வெரி சூப்பர். வசுதா அன்மியூட் பண்றேம்மா, சொல்லு. வசுதா நெக்ஸ்ட் சொல்லுங்க. அடியன் எனக்கு பிடிச்ச கேரக்டர் வந்து சீதா. ஏன்னா சீதா வந்து ரொம்ப காமா இருப்பா. ராட்சசி கூட ராட்சசிஸ் பேட் பீப்புளோட இருந்தா கூட நம்ம குட்டா தான் இருக்கணும். அடியன் நான் 2 ஸ்லோகா சொல்ல போறேன். அடியன் श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं राम नाम वरानने. श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं राम नाम वरानने. श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं राम नाम वरानने. रामाय रामभद्राय रामचन्द्राय वेदसे रघुनाथाय नाथाय सीताय पतये नमः. धन्यस्मेडियन. வெரி குட். யோகான் நான் அன்மியூட் பண்ணிருக்கேன். யோகான் சொல்லுங்க. மேம் நான் வந்து குட்டி ஸ்லோகா சொல்ல போறேன் மேம். நம்ம கேம்ப்ல இருந்து. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. வெரி நைஸ், தேங்க் யூ. அடுத்தது யாருமா? ஃபர்ஸ்ட் மிஸ் ஆன 2 குழந்தை அனந்த் ஸ்ரீகாந்தும் ஆஸ்ரயாவும் அன்மியூட் பண்றேன். அவங்களுக்கு கேட்டதுன்னா சொல்லலாம். ஹலோ மேம். எஸ் மேம்.
அனந்த் ஸ்ரீகாந்த் சொல்லுக்கண்ணா. நான் வந்து இந்த கேட்க மாட்டேங்குது. ஐ அம் நாட் ஏபிள் டு ஹியர் யூ. அதாவது நீ வந்து ரெண்டு மூணு இந்த ஒண்ணுமே கேட்க மாட்டேங்கிறது அனந்த். அனந்த் யூ ஆர் நாட் ஆடிபிள் மா. ஆஸ்ரயா நீ சொல்ல வேணா இப்போ. அதே நான் ஆஸ்ரயா. ஆஸ்ரயா சொல்லுங்க. I am going to talk about Trijata. She has been very impressive, even though she was surrounded by bats. One day, it was dawn. Trijata was still sleeping when all the other Rakshasis were tormenting Sita. Trijata told them about a dream he had. Rama and Sita were wearing white beautiful clothes on white elephants. After walking some distance, I saw our beloved king Ravana in red clothes, immersed in oil. Only dead people are kept in oil, he said. I also understood that you don't even need to ask Sita for help. She'll just protect you. But the Rakshasis never took any heed. But it's amazing how she kept her heart good even though she was surrounded by them. Danya story. Super. Very well said, Ashraya. Excellent. Keep it up. Next யாருமா? நான் வந்து ஒரு ஸ்டோரியும் ஒரு சாஸ்திரா ஃபேக்ட் சொல்ல போறேன். First, don't be afraid to do the right thing. This lesson was taught to us by Vibhishana. Vibhishana வந்து ராவணனோட கோர்ட்ல ராவணன் கிட்ட பேசியிருந்தார். ராவணா, ஃபர்ஸ்ட் நீ வந்து பண்ணது பொலிட்டிக்கலி தப்பு, எத்திக்கலியும் தப்பு. நீ இன்னொரு மேனோட ஒய்ஃபை வந்து அப்டக்ட் பண்ணிக்க கூடாது. அண்ட் நம்ம வந்து இப்பதான் வந்து ராமனோட தூதரே வந்து எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கா அப்படின்னு பார்த்தோம். அதனால நம்ம வந்து அவளை வார் வேஜ் பண்றது ரொம்ப சரியானது இல்லை. அப்புறம் வந்து ராவணன் வந்து அது கேட்காம நீ குல துரோகின்னு சொல்லி விபீஷணனை வந்து வெளில போக சொல்லிட்டார். இப்போ விபீஷணன் வந்து எங்க வேணா போயிருக்கலாம். ஆனா விபீஷணன் வந்து நேரம் ராமர் கிட்ட போனார். ராமர் கிட்ட போய் சரணடைஞ்சதுனால அவரோட ப்ரொடெக்ஷன் கிடைச்சிது. அதனால நம்ம இதுல இருந்து கத்துக்கிற லெசன், டோன்ட் பி அஃப்ரேட் டு டு த ரைட் திங். ராமர் வந்து இவரை அட்டாக் பண்ணிருக்கலாம், ஆனா விபீஷணனுக்கு அந்த பயம் இல்லை. நெக்ஸ்ட் சாஸ்திரா ஃபேக்ட் வந்து ஏகாதசிக்கு அப்புறம் நாள் வந்து துவாதசி அன்னைக்கு we need to have அகத்திக்கீரை, சுண்டைக்காய், அப்புறம் நெல்லிக்காய். ரொம்ப சொன்னேன். 20 seconds ரொம்ப சொல்லி முடிச்சிட்டேன். எக்ஸலென்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்ரீமதி உஷா திருமலாச்சாரி ஐடியில யாரு? யாரா சொல்றீங்களா? ஸ்ரீமதி உஷா திருமலாச்சாரி ஐடியில இருந்து சாஸ்திரத்துல பஞ்சாங்க ஸ்நானம், மந்திர ஸ்நானம், மானச ஸ்நானம் என்று 3 உள்ளது. மானச ஸ்நானம், think about the Lord mentally, invoking Lord and purifying the mind. பஞ்சாங்க ஸ்நானம், wet face, 2 feet, 2 hands of the body, and mentally by saying Pundari Kakshaya Namaha. Sprinkling water on the head is known as chanting the Prakshana mantra Pundari Kakshaya Namaha. Loham Ramaya Ramabhadraya Ramachandraya Vedasi Raghunathaya Nathaya Sitaya Pataye Namaha. Rame Yangarakshini Janaki Yuje Yayini Vanam Yatudatini Setukarini Karmadayini Ramarupini Te Namo Namaha. This slokam was written by Villur Karunakara Acharya
10 ஸ்லோகம் எழுதியிருக்கிறார் தசாவதாரத்தை பத்தி. அதுல ராம அவதாரத்தை பத்தி எழுதின ஸ்லோகம். ஆஃபரிங் சொல்யூஷன் டு ஹனுமான். எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்ர தத்ர கிருதமஸ்த காஞ்சலிம் பாஷ்பவாரி பரிபூர்ண லோச்சனம் மாருதிம் நமத ராட்சசாந்தகம். தன்யாஸ்மி அடியேன். தன்யாஸ்மி, ரொம்ப சந்தோஷம். ரொம்ப எந்தூசியாஸ்டிக்கா பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு ரொம்ப தன்யவாதம். இந்த அடியேன் ஒரு சின்ன விண்ணப்பம். இங்க யூஎஸ்ல மணி 2 அடியேன். ஆனா நான் 6 நாள் அட்டெண்ட் பண்ணேன். நைட் 2. ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் அடியேன். என்ன சொல்றதுன்னு தெரியல. ரொம்ப ஹேட்ஸ் ஆஃப் டு யுவர் சின்சியரிட்டி. இந்த யஜ்ஞ ரக்ஷினே ஸ்லோகம் வந்து கருணாகராச்சாரிய சுவாமியோட திருத்தகப்பனார் ஸ்ரீநிதி சுவாமி சாதிச்சார். தன்யாஸ்மி அடியேன். எல்லாரும் ஆயிடுச்சு இல்லையா? சரி, ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஆல் ஃபார் அட்டெண்டிங் திஸ் கேம்ப் and I hope all of you got a chance to speak today. So keep learning wherever you get a chance, whenever you get a chance, and keep this enthusiasm on. It was a real blessing to be associated with all of you all these 6 days. Further, we'll send the form for Sampradaya Manjari in the group. In case anybody is interested, you can join. If you want to get the game on Ramayana Smriti, the link is there in the group. All the links for all the 6 days are there in the group. The 6th day will be posted today, the YouTube link for today. So you can catch up anytime you want, anywhere. So thank you all. And Sampradaya Manjari kids, wonderful to have you all again for these 6 days. Ellarum romba sincere vandel. ஒரு கிராஷ் கோர்ஸ் ஸ்டோரி வேல்யூ செஷன் 6 நாள் ஆன மாதிரி ஆயிடுச்சுல்ல. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ எவ்ரிபடி. அண்ட் ஐ ஹார்ட்டிலி தேங்க் all my team members, Srimati for assisting me in all these 6 days, Srimati Neeraja for doing the videos, Srimati Aarti for helping me out,